இப்ப எங்க சொல்லுது பாருங்க, அவிசுவாசியான மனைவி இருந்தா பிரிஞ்சு போகட்டும். என்னது? அவிசுவாசியான கணவன் இருந்தா பிரிஞ்சு போகட்டும். ஒருவேளை உன் விசுவாசத்துக்கு அவன் கீழ்ப்படிவானால் அவன் பரிசுத்தமாக்கப்படுறான், அவன் ரட்சிக்கப்படுறான். உன் விசுவாசத்தினா நீ அவனை ரட்சித்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் இதை பத்தி உங்களுக்கு விளக்க ஆசைப்படுறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அவங்க தேசங்களை கைப்பற்றிட்டே வராங்க. அவங்க ராகாப்ப பாக்குறாங்க. அவ ஒரு வேசி என்னப்படுறா. ஆனா அவ தன் குடும்பத்தை ரட்சித்தா. எப்படி தன் குடும்பத்தை ரட்சித்தா? அவ தன் குடும்பத்தார் தன் வீட்டார்கிட்ட சொன்னா, நான் சிலரை ஒழித்து வைத்திருக்கிறேன், அவங்க நம்மளை கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, மீட்பாங்க. ஒரு பெண் தன் குடும்பத்தார்கிட்ட போய் சொன்னா, நான் உங்களெல்லாம் மீட்க போறேன்னு சொன்னா. ஆமென். அவ விசுவாசம் அந்த குடும்பத்தையே மீட்டுச்சு. பாருங்களேன், ஒருவேளை அவ அவிசுவாசியா இருந்தா அந்த தேசத்தாரோட சேர்ந்து அவளும் என்ன பண்ணிருப்பா, அழிஞ்சு போயிருப்பா. ஆமென். ரூத்தோடைய விசுவாசம் போவாசம் மீட்டுச்சு. ஆமென். போவாசோடைய விசுவாசம் ரூத்தை இணைச்சது. அப்ப விசுவாசம் அவிசுவாசம் இங்க அந்நிய ஸ்திரீகளை பத்தி பேசல, அந்நிய கணவரை பத்தி பேசல, இங்க அவிசுவாசிய பத்தி பேசுது. அவிசுவாசி என்ற யாரு? தேவனை ஏற்றுக்கொண்ட பின்பும் விசுவாசிக்க தெரியாதவனை பத்தி பேசுதே தவிர வேற யாரையும் பத்தி பேசல. அப்போ நம்ம எதை பார்க்கிறோம்?